தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முக்கிய செய்தி: சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் கிடந்ததற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் வரிப்பணம் மூலம் வீண் விளம்பரங்களை மட்டும்தான் திமுக அரசு செய்கிறது என்று அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களின் நிலை என்ன என்பது வைகை ஆற்றை பார்த்தால் மட்டும்தான் தெரிகிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் சென்றது எப்படி? கவர்ச்சியான பெயர்களுடன் திட்டத்தை ஆரம்பித்தால் மட்டும் போதுமா என்று அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் கிடந்ததற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் வரிப்பணம் மூலம் வீண் விளம்பரங்களை மட்டும்தான் திமுக அரசு செய்கிறது என்று அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களின் நிலை என்ன என்பது வைகை ஆற்றை பார்த்தால் மட்டும்தான் தெரிகிறது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் சென்றது எப்படி? கவர்ச்சியான பெயர்களுடன் திட்டத்தை ஆரம்பித்தால் மட்டும் போதுமா என்று அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் கிடந்ததற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் வரிப்பணம் மூலம் வீண் விளம்பரங்களை மட்டும்தான் திமுக அரசு செய்கிறது என அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களின் நிலை என்ன என்பது வைகை ஆற்றை பார்த்தால் மட்டும்தான் தெரிகிறது என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் சென்றது எப்படி? கவர்ச்சியான பெயர்களுடன் திட்டத்தை ஆரம்பித்தால் மட்டும் போதுமா என அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார்.